இன்றைக்கு இந்த அரங்கில் இத்தனை பேரை பார்க்கும் பொழுது உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொதுவாக ஒரு அம்பேத்கரிஸ்டுகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் அந்த குறிப்பிட்ட எஸ்சி/எஸ்டி மக்கள் மட்டும்தான் அதிகமாக பங்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அல்லது ஒரு பெரியார் இயக்கம் ஒருங்கிணைத்தால் அதில் தலித்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இணைந்து நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் மார்க்சிய படிப்பு வட்டம் அல்லது மார்க்சிய அகாடமி என்கிற இந்த அமைப்பு ஏற்பாடு செய்கின்ற இந்த கூட்டத்தில் அத்துணை தரப்பட்ட மக்களும் இணைந்து நிற்கின்ற இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்று சொன்னால் சாதி ஒழிப்புக்கான களத்தில் இன்றைக்கு மட்டுமல்ல, வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். பல்வேறு கட்ட போராட்டங்களில் இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய பல தலைவர்கள், அவர்கள் உள்ளிட்ட பல தோழர்கள் தலித் அல்லாத சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட தலித் மக்களுக்காக அந்த உணர்வோடும் அந்த உரிமையோடும் தொடர்ந்து போராடக்கூடிய பல தலைவர்கள் இடதுசாரி தலைவர்களாக, மார்க்சிய தலைவர்களாக தான் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மார்க்சிய அமைப்பு ஒன்று இந்த கூட்டத்தை நடத்துவதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம், இந்திய அளவில் பல்வேறு விவாதங்கள் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் கூட தலித் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி, அவருடைய சவால்கள் பற்றி, அவருடைய எதிர்காலம் பற்றி இன்றைக்கு பேசக்கூடிய அந்த நிகழ்வு என்பது மிக மிக சுருங்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லது ஒருவேளை தலித் மக்களை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ பேசுவதற்கான ஒரு கூட்டம் நடத்தினால் அங்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதை நம்மால் பார்க்க முடியவில்லை. கூட்டணி கணக்குகளைத்தான் பேசுகின்ற ஒரு நிலைமையை நாம் கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதை தாண்டி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான இந்த களத்தை தேர்வு செய்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது சமூக நீதி என்கிற அந்த தலைப்பு, குறிப்பாக இடஒதுக்கீடு என்கிற அந்த தலைப்பு. இடஒதுக்கீட்டை பொறுத்த மட்டில் இன்றைக்கு அதுதான் எந்த காலத்திலும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக, அல்லது ஐஐடி போன்ற பெரிய நிறுவனங்களில் கூட இடஒதுக்கீடு என்று வந்துவிட்டால் உடனே உயர் கல்வி நிறுவனங்களில் கொந்தளிக்கின்ற ஒரு போக்கை நம் கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு போராட்டத்தை, இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அவருடைய போராட்டம் என்பது ஒரு செருப்பு தைக்கின்ற தொழிலாளியைப் போல எல்லாரும் உட்கார்ந்து செருப்பு தைக்கின்ற போராட்டத்தை, அல்லது துடைப்பத்தை எடுத்துக்கொண்டு துடைக்கின்ற ஒரு போராட்டத்தை, இதுதான் அவர்களுடைய எதிர்ப்பு என்பது. அதுதான் இப்போ எங்களை போன்ற தோழர்கள்லாம் எங்களுடைய அடையாளமாகவே அதுதான் மாறி இருக்கிறது. என்னுடைய தாத்தா ஒரு செருப்பு தைக்கின்ற தொழிலாளி, என்னுடைய அம்மா ஒரு தூய்மை தொழிலாளி, துப்புரவு பணியாளர். அப்போது இவங்கெல்லாம் இப்படி எடுத்துட்டு போராட்டம் பண்ணும்போது நாங்கள்லாம் இப்படி தான் ஆகணும் இனிமே அப்படின்னு அவங்கெல்லாம் போராடும் பொழுது, அப்போ நாங்கள்லாம் என்ன செய்கிறது? காலம் முழுக்க நாங்கள் இதுக்காகவே போராடிட்டு இருக்கிறோமே, இதுதான் எங்களுடைய அடையாளமாகவே இருக்கிறது. அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? இந்த காலத்தில் இன்று வரைக்குமே 2 தொழில்கள் மட்டும் மாறவே இல்லை. ஒன்று கருவறைக்கு சென்று அங்கு பணி செய்யக்கூடிய பார்ப்பனர்களுடைய வேலை, இன்னொன்று கழிவறைக்கு சென்று சுத்தம் செய்யக்கூடிய துப்புரவு பணியாளருடைய வேலை. இந்த 2 இன்னும் சாதிமயமாக தான் இருக்கிறது. இந்த 2மே இதுவரைக்கும் எந்த ஜாதியும் அதை மாற்ற முடியலை. இப்போ கருவறைக்கு உள்ளே இருக்கிறவன் மியூசியம் முறுக்கிற சாதியெல்லாம் இங்கே மியூசியம் முறுக்கிட்டு இருப்பான். அங்கே போய் கருவறைக்கு உள்ளே போட அப்படின்னா நான் போகல அப்படிமா. ஏன்னா அவன் வெளியே நிற்கிறத அவன் ஏற்றுக்கிறான். அதன் மூலமாக அவன் என்ன சொல்ல வரான்னா, நான் வெளியே நிற்கிறத ஏற்றுக்கிறேன், கோயிலுக்கு கருவறைக்குள்ளே போகாமல் கோயிலில் வெளியே நிற்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நீ கோயிலுக்கே வெளியே நிற்கணும், அப்போ நீ ஏற்றுக்கோ. நான் கருவறைக்குள்ளே போகிறத நான் எப்படி வேண்டாம்னு நான் ஒதுக்கிறேனோ அது மாதிரி நீ கோயிலுக்குள்ளே வர்றதை வேண்டாம்னு ஒதுக்கி அப்படி நின்றுக்கும். அதுதான் உன்னுடைய சமூக நீதியாக உனக்கான விஷயமாக இருக்க முடியும். அதான் சாதி நீதி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன்னா நீங்கள் கோபுரத்தை மட்டும் தரிசிட்டே போகலாம்,
கோயிலுக்குள்ளே போகணுங்கிற அவசியமே கிடையாதுப்பா. கோபுர தரிசனம், கோபுரத்தை பார்த்து நீ கும்பிட்டாலே போதும், அது கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வரைக்குமே. இதுதான் சாதி நீதி என்பது. அப்போ சாதி நீதிக்கு எதிரான விஷயம்தான் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய விஷயம். நீ படிக்கவே கூடாது அப்படின்னு அவன் ஒரு ஜாதி கட்டுப்பாடு வைக்கிறான், இல்லை நீ படிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டு நீ படிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்தான், அதுதான் சமூக நீதியினுடைய அடிப்படை விஷயமே. நீ இந்த வேலையை தவிர, செருப்பு தைக்கிறத தவிர அல்லது நீ தெருக்கூட்டுறதை தவிர எந்த வேலை செய்யக்கூடாது என்பது சாதி நீதி. நீ தெருக்கூட்டுறவனும் நீ இன்ஜினியர் ஆகலாம், துப்புரவு பணி செய்கிறவனும் நீ வழக்கறிஞர் ஆகலாம் என்று சொல்வதுதான் சமூக நீதியினுடைய அடிப்படை. இந்த ஜாதிதான் இந்த தொழிலை செய்வது என்கிற அந்த விஷயத்தை அடித்து நொறுக்குவது. ஸோ இதற்கான அடித்தளம் தான் எதெல்லாம் மறுக்கிறதோ. எனக்கு முன்பாக பேசிய தோழர் நிலத்தை பற்றி சொன்னாங்க. நிலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலமே இல்லை. ஏன் நிலம் இல்லை? மனுநீதியினுடைய ஏற்பாடு, மனுநீதி விதித்த கட்டளை. தலித் மக்கள் நிலம் வைத்திருக்க கூடாது. நிலம் மட்டும் வச்சிருக்குன்னு சொல்லல அவன், நீ ஆடு மாடு கூட வைத்திருக்க கூடாது. நீ எது வளர்க்கலாம்னா நாய் பன்றி தான் வளர்க்கணும். ஏன்னா மாடு என்பது கூட அது பால் கொடுக்கக்கூடிய விஷயம், அது ஒரு புனிதமான விஷயமா மாறிடுது. பசுமாடு, எருமை மாடு வேணா வளர்த்துக்கலாம். நீ வளர்க்குறது எது வளர்க்கணும்னா நாய் பன்றி மட்டும்தான் வளர்க்கணும், கழுதை வேணா வளர்த்துக்கலாம். ஆக நீ ஒரு கௌரவமாக பார்க்கக்கூடிய மிருகங்களை கூட நீ வளர்த்து விடக்கூடாது. சிறப்பு அதுக்காக சிங்கம் புலி கரடியெல்லாம் நீங்கள் வளர்க்க வேண்டியது என்னடான எவனும் வாங்கி வளர்க்க மாட்டான், அதுக்குள்ள யாரும் தயாராக இல்லை. ஆனால் அவன் கௌரவமாக பார்க்குறான். பசு ஒரு கௌரவமாக ஒரு புனிதத்தினுடைய சின்னமாக பார்க்குறான். அதனால் அவன் என்ன செய்கிறான்னா அதை ஒரு சாதி நீதியினுடைய அடிப்படையாக வைக்கிறான். இதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது, நீ நிலம் வச்சிருக்கக்கூடாது, நீ இந்த வேலையைத்தான் செய்யணும், மற்ற வேலைகள் நீ செய்யக்கூடாது என்று இந்த சாதி அமைப்பு எதுவெல்லாம் நீதி என்று சொல்லுகிறதோ அதை அடித்து நொறுக்குவதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளமாக இருக்கிறது. அந்த சமூக நீதியினுடைய அடித்தளமாக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய சமூகத்தை பொறுத்த மட்டும் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு நீங்கள் சமூக நீதியை பற்றி பேச முடியாது, தென்னிந்தியாவில் பெரியாரை தவிர நீங்கள் அவரை தவிர்த்து விட்டு நாம் சமூக நீதியை பற்றி பேச முடியாது. ஆக சமூக நீதியினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு தலைவர்கள் அவர்களுக்கு முன்பாக அப்படின்னா அதுக்கு பிறகுதான் இடஒதுக்கீடு வந்தது கிடையாது. அதற்கு முன்பாகவே இடஒதுக்கீடு என்பது முதலாக ஆங்கிலேய அரசாங்கத்தில் முதலாக வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு. இந்தியர்களுக்கான, ஏன்னா நீங்கள் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களே இருக்கிறீங்க, அப்போ நாங்கள்லாம் எப்போங்க வேலை செய்கிறது, எங்களுக்கும் கொஞ்சம் வேலைகள் கொடுங்க, எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க என்று கேட்கும் பொழுது முதல் இடஒதுக்கீடு இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு. அந்த இந்தியர்களுக்கான இடஒதுக்கீட்டை முழுக்க அபகரித்து கொண்டவர்கள் பார்ப்பனர்கள் தான், பிராமணர்கள் தான் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆகவேதான் ஒரு கட்டத்துக்கு மேலே குரல் வருகிறது. கோலாப்பூரில் சாகு மகாராஜாவுடைய ஆட்சியில் கேட்குறாங்க, ஏங்க எல்லாம் இருக்கிறது எல்லாமே பிராமணர்களாக இருக்கிறாங்க, நாங்கள்லாம் எங்கே போகிறது, எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லையான்னு பிற்படுத்தப்பட்ட மக்கள் கேள்வி வருகிறது. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய கேள்வி வரும் பொழுது அதை பரிசீலித்து இது நியாயமான விஷயம்தான் என்று அதற்கு பிறகு 1919க்கு பிறகுதான் கோலாப்பூருடைய மகாராஜாவினுடைய சமஸ்தானத்தில் முதலாக இடஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு 1931 பிரிட்டிஷ் இந்தியாவில் குறிப்பாக மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னை மாகாணத்தில் இடஒதுக்கீடு என்கிற முறையே நீதி கட்சியினுடைய போராட்டங்களுக்கு பிறகு இடஒதுக்கீடு என்பது அமுலாக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் அமுலாக்கினாலும் கூட அந்த அமுலாக்கம் என்பது சரியாக இருந்ததா என்று நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக சரியாக இருந்துன்னு சொல்ல முடியாது. அதிலும் குறிப்பாக தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு சரியாக இருந்தால் அது ஒரு பேரளவிலான இடஒதுக்கீடாக இருந்ததை தவிர பெரும்பாலும் அந்த இடஒதுக்கீட்டை யாரும் சரியான முறையில் அமுல்படுத்தவே இல்லை. அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி முடிந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்ததற்கு பிறகுதான் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக நீங்கள் அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பல போராட்டங்கள் மூலமாக தான் கொண்டு வந்தார்கள். குறிப்பாக இந்த வேலை வாய்ப்புகளானாலும் கல்வியானாலும் அரசியல் ரீதியான இடஒதுக்கீடாக இருந்தாலும், ஏன்னா நம்ம இடஒதுக்கீடுன்னு சொன்னோம்னா இந்த 3 விஷயங்களை முக்கியமாக பார்க்குறோம். ஒன்று கல்வி, எஜுகேஷன், ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புகளில், மூணாவது அரசியல். இந்த 3லும் இடஒதுக்கீடு அல்லது சமூக நீதி என்பது கடைபிடிக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது சரியான முறையில் அமலாக்கப்படுகிறதாங்கிறது ரெண்டாவது. இன்றைக்குமே அந்த கேள்வி இருந்து கொண்டு தான் இருக்கிறது.
ஆனால் சரியான முறையில் அமுல்படுத்தப்படவில்லை என்பதுதான் உதாரணம். அப்படி இந்த இடஒதுக்கீட்டை தீர்மானிக்கின்ற பொழுது, குறிப்பாக அரசியல் பிரதிநிதிகளை தீர்மானிக்கின்ற பொழுது, அன்றைக்கு அம்பேத்கருக்கும் காந்திக்கும் கூட மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இந்த இடஒதுக்கீட்டுக்கான அந்த தேர்வு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் பெற்ற நபர்களாக, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்கின்ற பொறுப்பை தாழ்த்தப்பட்ட மக்களிடம்தான் கொடுக்கணும், நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. தலித் மக்கள் தவிர மற்ற எல்லாருக்கும் நீங்க அந்த உரிமையை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவன் சாதகமா இருக்கணும் அவனை வந்து தேர்வு பண்ணி வச்சுட்டு என்ன செய்வான், என்ன உங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாரு பார்த்துக்கோங்க என்று சொல்வார்கள். அவ்வளவுதான். இப்போ அண்ணன் திருமா வந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு கேட்டார். ஆட்சியில் தானே வேணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமைச்சரை வந்து கொடுத்துட்டாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சராக நம்மால் ஒருத்தரை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த அமைச்சர் வந்து அவர் கேட்ட ஆட்சிங்கிற பங்குங்கிறது வேற. உங்களுக்கு தானே வேணும், எங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், ஏற்றுக்கோங்க, முடிஞ்சு போச்சு என்கிற நிலைமை தான் இன்றைக்கும் இருக்குது. ஆக அவங்களே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால தான் அம்பேத்கர் சொன்னார், இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வேண்டிய அந்த உரிமை, அந்த அதிகாரம் எங்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் கடுமையாக எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை, இந்தியா முழுவதும் பல கலவரங்களே நடைபெற்றது. பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய ஆட்சியில் முதலாம் வட்டமேஜை மாநாடு, இரண்டாம் வட்டமேஜை மாநாடு என்று லண்டனில் நடைபெற்ற அந்த மாநாடுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மாநாடுனா இப்போ நடத்துகிற மாதிரி 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அப்படி திரட்டுறது அல்ல. பிரதிநிதிகள் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு ஏற்பாடு. அந்த வட்டமேசை மாநாட்டில் தலித் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் பற்றி பேசும்பொழுது தலித் மக்களுக்கான பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வேண்டிய அந்த அதிகாரம் தலித் மக்களுக்கு தான் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இருக்கக்கூடாது. 2 வாக்குகள் தலித்துகள் செலுத்த வேண்டும். 1 பொது வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு, 2வது தலித் மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்வு செய்வதற்கு, 2 வாக்குகளை செலுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்று அம்பேத்கர் அன்றைக்கு வலியுறுத்திய பொழுது, இல்லை இல்லை, இப்படி ஒன்று கொடுத்தால் அது நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள், இது வந்து இந்த ஏற்பாடே மோசமானது, இந்தியர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக அம்பேத்கர் சதி செய்கிறார் என்கிற குற்றச்சாட்டை அன்றைக்கு அம்பேத்கர் மீது காந்தியடிகள் முன்வைத்தார். அதன் பிறகு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு அம்பேத்கர் எங்கு சென்றாலும் அம்பேத்கருக்கு எதிராக கோஷமிடுவது, அம்பேத்கர் கொடும்பாவி இருப்பது, இப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்தியதற்கு பிறகு வெள்ளை அரசாங்கம் பார்த்துவிட்டு காந்தியடிகள் செய்வது முற்றிலும் மோசமானது, இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி காந்தியை பிடித்து சிறையில் அடைக்கிறார்கள். எரவாடா சிறையில் அடைத்த பொழுதும் கூட நான் சிறையிலிருந்து உண்ணாவிரதம் இருந்து என்னுடைய போராட்டத்தை நான் தொடருவேன் என்று தலித் மக்களுடைய இரட்டை வாக்குரிமையை தகர்த்தெறிவதற்காக காந்தியடிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, அதன் பிறகு பூனா ஒப்பந்தம் என்கிற ஒரு பெயரில் பூனாவில் சென்று காந்தியை சந்தித்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டதற்கு பிறகு இந்த தனி தொகுதி முறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய தனி தொகுதி முறை, இன்னைக்கு 40 எம்பி சீட் இருக்காங்கன்னா 7 பேர் எம்பி ஷெட்யூல் காஸ்ட்லேருந்து இன்னைக்கு தேர்வு செய்ய, அந்த தனி தொகுதி முறை வந்ததே ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான். இந்த தனி தொகுதி முறையில் தான் இன்றைக்கும் நடக்கிறது. ஒரு எம்எல்ஏ வந்து யார் வேணும் என்பதை தேர்வு செய்வது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருன்னு கடைசி நேரத்தில் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஏன்னா தலித் அல்லாதவர்கள் கண்டிப்பாக அவருக்கு போட மாட்டாங்க. அதே நேரத்தில் அதே சமுதாயத்தை, பறையர் சமுதாயத்தை சேர்ந்த வேற ஒரு அதிமுக வேட்பாளரோ காங்கிரஸ் வேட்பாளரோ திமுக வேட்பாளரோ ஒருத்தர்னா கண்டிப்பாக அவர் வந்துடுவார் என்கிற ஒரு நிலைமை. அப்போ யார் இந்த மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு நிச்சயமாக பயன்படாது. இது பேரளவுக்கு அதாவது ஒரு பெயருக்கு யாராவது ஒருத்தரை வைத்துக் கொள்ள முடியும். அதுதான் இந்த தனி தொகுதி முறையினுடைய அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. ஆக அப்படி இருக்கக்கூடிய இந்த தனி தொகுதி முறை என்கிற இந்த அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியா லெவல்லையே பார்த்தீங்கன்னா இந்த தனி தொகுதி முறை தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நீங்கள் பார்லிமெண்ட் சீட்டில் 543 சீட்டு இருக்குது அப்படின்னா ஜென்ரல் தொகுதி கிட்டத்தட்ட 412 தொகுதி இருக்குது. ஷெட்யூல்டு காஸ்டினுடைய தொகுதி வந்து 84 தொகுதி இருக்குது. நான் சொல்கிறது ஆல் இண்டியா லெவலில் எம்பி சீட்டு பாராளுமன்ற வேட்பாளர்கள் 84 பேர் இருக்கிறாங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி பழங்குடி மக்கள் 47 பேர் இருக்கிறார். இவங்கெல்லாம் சேர்த்தோம்னா தான் நமக்கு 543 என்கிற இந்த எண்ணிக்கை கிடைக்கும். தலித் மக்களுடைய பிரதிநிதிகள் 84 பேர் இருக்கிறாங்க, மறந்து விடக்கூடாது, 84 பேர். ஆனால் இன்றைக்கும் நிலைமை என்னன்னா, ஏதாவது ஒரு ஊர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஜாதி மாறி திருமணம் முடித்ததுக்காக எங்கேயாவது ஒரு தலித் வந்து தினம் தினம் வெட்டி கொலை செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான்.
ஆனால் பார்லிமெண்ட்டில் எங்கேயாவது அந்த பிரச்சனை பற்றி பேசுகிறாங்களான்னா ஒருத்தரும் கிடையாது. இன்றைக்கும் பல கிராமங்கள் ஜாதி மயமாகத்தான் இருக்கிறது. ஊர் வேறு சேரி வேறு என்று ஊருக்குள் செருப்பணிந்து கூட போக முடியாத நிலைமை. சமீபத்தில் கூட உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு ராஜாவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் செருப்பணிந்து கூட போக முடியும். இந்த நிலைமை இன்றைக்கும் நீடிக்கிறது. இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற தலித் எம்பிக்கள் யாராவது பேசியிருக்காங்கன்னா ஒருத்தரோடு பேசல. நான் சொல்வது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா எம்பிக்களையும் தான் சொல்றேன். ஆக 543 84 பேர் எஸ்சி இருக்கிறாங்க, 47 பேர் எஸ்டி பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்களே ஒரு 131 பேர் வந்துடுறாங்க. இவங்க நினைச்சாங்கன்னா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஆனால் அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியுமா? நிச்சயமா முடியாது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாவது ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு தினந்தோறும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த முகநூல், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான இந்த டிஜிட்டல் யுகத்தில் டெய்லி ஒரு சம்பவம் இருந்தால் கூட உடனுக்குடனே செய்தி வெளியே வரதை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரு நிலைமையிலும் கூட தலித் எம்எல்ஏக்கள் இங்கிருந்து சட்டசபைக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறான்னா அவன் எஸ்சிங்கிறதுனால மட்டும்தான் தேர்வு செய்யப்படுறான். அதை புரிஞ்சுக்கணும். எஸ்சி என்கிற ஷெட்யூல் காஸ்ட் என்கிற அடிப்படையில் தான் அவர் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்படுகிறார். ஏன்னா தலித் மக்களுக்கு அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு மட்டுமே சேர வேண்டும் என்கிற ஒரு கூடுதல் ஏற்பாடு தான். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். எஸ்சி தொகுதியை தாண்டி பொது தொகுதியிலே நிப்பாட்டலாம். தலித் மக்களுடைய எம்பிக்களை அல்லது எம்எல்ஏக்களை பொது தொகுதியிலும் அவங்க நிற்கலாம். எஸ்சி தொகுதியில அவங்க நிற்கலாம். தலித் மக்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு ஏற்பாடு இருக்கு. அவன் விரும்பினா எஸ்சி தொகுதியில் நிற்கலாம், விரும்பினா பொது தொகுதியில் கூட நிற்கலாம். ஆனால் பொது தொகுதியை சேர்ந்தவர் எஸ்சி தொகுதியில் நிற்க முடியாது. ஏன்னா இது எஸ்சி தொகுதி அவர்களுக்கு மட்டுமே ஒரு ஏற்பாடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து இன்றைக்குமே இந்த ஏற்பாடு இருக்கதான் செய்கிறது. ஆனால் பொது தொகுதியில் எங்கேயாவது நம்மளுக்கு வந்து ஒரு எஸ்சிக்கு வாய்ப்பளிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தொகுதியில் எங்கேயாவது பொது தொகுதியில் ஒரு எஸ்சி யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்களா? யாருமே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில பேர், ஒரு 2 அல்லது 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களும் யார் பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களாக தான், உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக தான் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியவர் பிரசாத். அவர் வந்து பைசாபாத் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். பைசாபாத் தொகுதி அயோத்தி ராமர் கோவில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியை சேர்ந்தவர். அயோத்தியில் வச்சு தான் அவன் பிஜேபிக்காரன் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அயோத்தி தொகுதி பொது தொகுதி. அங்கே ஜெயிச்சு நின்று வெற்றி பெற்றவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட், ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தான் வந்து வெற்றி பெற்று அங்கே வர முடிஞ்சிருக்குது. அப்படின்னா உண்மையாகவே இது வரலாற்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஒரு பொது தொகுதியில் ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவர் ஜெயிச்சு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அங்கே உத்தரப்பிரதேசம் எவ்வளோ பின்தங்கிய ஒரு ஜாதி மயமான ஒரு மாநிலம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கூட ஒரு பொது தொகுதியில் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ்நாட்டில் என்ன நிலைமை அப்படிங்கிறது நம்ம தான் பார்த்துட்டு தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் தான் சொல்லுவோம், குறிப்பிட்ட கட்சி எந்த கட்சியுமே சொல்லலை, எல்லா கட்சிகளும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆக இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நாம் சமூக நீதி பற்றி பேசும்போது அரசியலில் இடஒதுக்கீடு இருக்கிறது, கல்வியில் வேலை வாய்ப்பில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் பட்டியல் போட்டு அதில் எத்தனை பெர்சன்டேஜ் அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா 25% கூட கிடையாது. 20% தான் இருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு. மீதி எல்லாமே தனியார் துறை தான். ஆனால் தனியார் துறைக்கு ஸ்பெஷல் காம்பனன்ட் ஜோன் சொல்லி அவன் பிரித்து வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்குறான். அரசாங்கமே எல்லாமே கொடுக்குது. அவங்க நிலம் கொடுக்குறான், தண்ணீர் கொடுக்குறான், எல்லா வசதி, மின்சாரம் கொடுக்குறான், எல்லாமே ஏற்படுத்தி தரான். ஆனால் அங்கே இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு கிடையாது. அது ஐஐடி ஆனாலும் சரி, அல்லது பெரிய பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, ஐஐடியில் கூட இடஒதுக்கீடு கொடுத்துருவான். ஆனால் பெரிய பெரிய நீங்கள் வந்து ஐடி கம்பெனிகளில் இன்னைக்கு வரைக்குமே இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேசவே முடியாது. இன்றைக்கு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஊடகம், மீடியா, ஊடகத்துறையில் எங்கேயாவது இடஒதுக்கீடை பற்றி நம்ம பேச முடியுதா? ஒவ்வொரு நீங்கள் சன் டிவிலேருந்து எல்லா டிவியும் நீங்கள் கணக்கெடுத்து எத்தனை பேர் இருக்கிறீங்கப்பா, அதில் ஷெட்யூல் காஸ்ட் எத்தனை பேர் இருப்பான்னு ஒரு கணக்கெடுத்தோம்னா நிச்சயமாக அதில் ரிசர்வேஷன் எதுவுமே கிடையாது.
ஆனால் வேலை வாய்ப்புகள் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடமா இன்றைக்கு மீடியா இருக்கிறது. தனியார் பள்ளிகள் வந்து விட்டது. அரசு உதவி பெறும் பள்ளிகள் இடஒதுக்கீடு இருக்கு, தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு இல்லை, தனியார் கல்லூரிகளில் இடஒதுக்கீடு இல்லை, தனியார் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு இல்லை. ஆக இடஒதுக்கீடு என்பது எங்க இருக்குன்னா 20%. அதுவும் எங்க இருக்குன்னா அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீடுல 20% தான் வேலை வாய்ப்புகளுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. அதே போல கல்வியில எஜுகேஷன்ல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், நிறைய கேந்திர வித்யாலயா அது நிறைய ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அங்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்கான இடஒதுக்கீடு இல்லை. எங்க இருக்கு? அரசு துறை சார்ந்துதான் இருக்கு. இப்போ வந்து சில ஸ்பெஷல் திட்டங்களை கொண்டு வந்து 25% ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்களே தவிர அது எத்தனை இடங்கள் அமுலாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆக கல்வியில் இடஒதுக்கீடா இருக்குதா அப்படின்னா கல்வியில் 80% தனியார் வசம் இருக்கிறது, அங்கே இடஒதுக்கீடு இல்லை. வேலைவாய்ப்பு தனியார் வசம் இருக்கிறது, அங்கே இடஒதுக்கீடு இல்லை. அரசியலில் மட்டும் கரெக்டாக இடஒதுக்கீடு வந்துடும். ஏன்னா அதை தவிர்க்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்வு செஞ்சு தான் ஆகணும். அது எஸ்சி ரிசர்வ் தொகுதியில் எஸ்சி தான் நிற்கணுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால அதை கொடுத்துட்றாங்க, வேற வழி இல்லாமல் கொடுத்துட்றாங்க. ஒருவேளை வருங்காலத்தில் அதையிலும் கூட கை வச்சாலும் வைப்பாங்க, சொல்ல முடியாது. ஆக இந்த ஒரு நிலைமையில் தான் அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு என்கிற இந்த 3 விஷயங்களில் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த 3 விஷயங்கள் இருக்கு இடஒதுக்கீடு என்பது. குறிப்பாக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அது பர்சன்டேஜ் படி பார்த்தோம்னா 20% கூட வேலை வாய்ப்புகள் அவ்வளோதான், 20% தான் இருக்குது. 80% தனியார் மயமாகிவிட்டது. அந்த தனியார் மயத்தை பற்றி பேசுறதுக்கு இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள், தலித் தலைவர்களே பார்த்தீங்கன்னா தனியார் மயத்தில் இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கையை நம்ம முன்வைச்சு போராட்டங்களை முன்னெடுக்க தோழர்னா அதெல்லாம் பார்த்துக்கிறோம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற கவர்மெண்ட் இதில் இடஒதுக்கீடு என்னங்கிறத பேசுவோம். தனியார் துறை இடஒதுக்கீட்டை பற்றி பேசுறதுக்கு பெரிய பெரிய கட்சிகள், பெரிய பெரிய தலைவர் சொல்லிக்கிறவங்க கூட தனியார் துறை இடஒதுக்கீடுக்கு பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ இந்த நிலைமையில் தான் இன்றைக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு என்பது இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தலித் மக்களுக்கு உள்ளாகவே ஒரு மிக முக்கியமான விவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள்லாம் எல்லாருமே ஒன்று என்கிற அந்த அடிப்படையில் தான் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. அதில் வந்து பல்லருக்கு தனியாக, பறையருக்கு தனியாக, சக்கிலியருக்கு தனியாக, இன்றைக்கி நவீனமாக சொல்லணும்னா தேவேந்திர குல வேளாளர், ஆதி திராவிடர், அருந்ததியர், இப்படி தனித்தனியாக அப்படியெல்லாம் இயக்கங்கள்லாம் கிடையாது. தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா மதுரையில், நான் மதுரையிலேருந்து தான் வாரேன். மதுரையில் வந்து அந்த இயக்கம் தொடங்கும் பொழுது மாவீரன் மலைச்சாமி, அண்ணன் மலைச்சாமிங்கிற ஒரு அட்வொகேட், அவர் தான் பொறுப்படுத்தி அந்த இயக்கத்தை தொடங்குகிறார், டிபிஐ. அதுதான் பின்னாடி அண்ணன் திருமாவளவன் வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகளாக மாறுகிறது. அன்றைக்கு ஒடுக்குமுறை என்பது கொடூரமாக இருந்தது. குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாயம், அங்கே இருக்கின்ற ஆதிக்க சாதிகள், அவங்களுடைய ஒடுக்குமுறை வந்து மிக கொடூரமாக இருக்கும் பொழுது அந்த ஒடுக்குமுறை எதிர்க்கின்ற களத்தில் நீ பறைய மட்டும் வா, பள்ளம் மட்டும் வா, சக்கிலியை மட்டும் வா அப்படின்னு கூப்பிடல, எல்லாரும் வாங்கடா, உண்ணா நிப்பண்டா என்று அம்பேத்கருடைய கொள்கையின் அடிப்படையில் அன்றைக்கு அணிதிரட்டினாங்க. அப்படிதான் இந்த இயக்கங்கள் உருவானது. என்றைக்கு அப்படி உருவான ஒரு எழுச்சி என்பது குறிப்பாக அம்பேத்கர் 100ஆண்டு விழாவுக்கு பிறகு ஏற்பட்ட, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தலித் அரசியல் எழுச்சி என்பது ஏற்பட்டது. அந்த எழுச்சியினுடைய விளைவாக தான் பல இயக்கங்களும் உருவானது. தலித் பேந்தர் ஆஃப் இந்தியாங்கிற இந்த இயக்கம் மகாராஷ்டிராவில் தொடங்கப்படும் பொழுது கூட அந்த இயக்கம் அம்பேத்கர் 100ஆண்டு விழா எழுச்சிக்கு பிறகுதான் அந்த இயக்கமே ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியத்தோடு எழுகிறது, உருவாக்கப்படுகிறது. ஆக அப்படி உருவான இயக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக உற்சாதிகளாக பிரிந்து உற்சாதிகளின் அடிப்படையில் மக்களை அமைப்பாக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு மோசமான ஒரு உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த இடஒதுக்கீட்டை பற்றி பேசும் பொழுது, அதிலும் உள்ஒதுக்கீட்டை பற்றி பேசும் பொழுது இன்றைக்கு உள்ஒதுக்கீட்டுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை நாம் பேச வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு 3% வழங்கப்பட்டது. எப்பொழுது? 2009 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அன்றைக்கு வழங்கப்பட்டது. இந்த கோரிக்கையை முன்வைத்தது யார்? அருந்ததியர் சமூக இயக்கங்களை தாண்டி அரசியல் ரீதியாக இந்த கோரிக்கையை முன்வைத்தவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற கட்சியினுடைய தோழர்கள் தான் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 25 மாவட்டங்களில் மாவட்ட மாநாடுகளை நடத்தி, அதன் பிறகு மாநில மாநாட்டை நடத்தி, அதன் பிறகு 2008 ஜூன் 11 சென்னையில் ஒரு பேரணி, ஒரு மிகப்பெரிய பேரணி, கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் அணி திரட்டிய பேரணி. அந்த பேரணி வருகின்ற பொழுது எனக்கெல்லாம் நன்றாக நினைவு இருக்கிறது. தோழர் ஆதவன் திருச்சென்யா, தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் போன்றவர்கள்லாம் அங்கே அந்த பெரியார் சிலையிலிருந்து ஊர்வலமாக போகும்போது தாமுவேச சார்பாக நின்று கொண்டு பேரணி வெல்லட்டும், உள்ஒதுக்கீடு கிடைக்கட்டும் என்று முழக்கம் போட்டு கொண்டிருந்தார்கள். தாமுவேசா மட்டுமில்லை, சிஐடியு, எஸ்எஃப்ஐ மாணவர் சங்கம், டைஃபி, ஜனநாயக மாதர் சங்கம், எல்லா அமைப்புகளுமே அங்கங்கிருந்து அதற்கான ஒரு வலுவான ஒரு ஆதரவை கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தார். உடனே கலைஞர் அவர்கள் கூப்பிட்ட உடனே தோழர் என் வரதராஜன் அவர்கள் என்னையும் உடன் அழைத்து சென்றார். நாங்கள் உட்கார்ந்து பேசினோம். அப்போ இந்த இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வேணும் என்கிற அந்த கோரிக்கை நாங்கள் வலியுறுத்த பொழுது கலைஞர் உடனடியாக சொன்னது, இந்த இடஒதுக்கீட்டில் நீங்கள் உள்ஒதுக்கீடு கேட்குறீங்க, அப்போனா 18% இடஒதுக்கீட்டிலும் தான் நான் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போனா தம்பி திருமாவளவன் அவர்களையும் கிருஷ்ணசாமி அவர்களையும் நான் அழைத்து பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மிக்க சந்தோஷம்ங்க. அதே நேரத்தில் ஒருவேளை அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா எங்கள் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டு, இல்லை அது ஒரு முறைப்படி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணுவேன், என்னுடைய இதுக்கு கண்டிப்பாக அவங்க முன் வருவாங்க என்று அன்றைக்கு கலைஞர் அவர்கள் சொன்னார். அதேபடி அவங்கள அழைத்து பேசியிருக்கிறார். பேசியதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து பேசியார். அப்படி பேசும்பொழுதுதான், தனியாக பேசும்போது சரி என்று சொல்லிவிட்டு அனைத்து கட்சிகளையும் கூட்டு பேசும் பொழுது இந்த உள்ஒதுக்கீட்டை நான் எதிர்க்கிறேன், உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற நாளை தலித் மக்களுடைய கருப்பு நாள் என்று சொல்லிவிட்டு புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அந்த அரங்கத்தை விட்டு கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்று விட்டார். ஆனால் உள்ஒதுக்கீடு கொடுப்பதில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு, இதையும் தாண்டி நீங்கள் கொடுத்தால் நான் கண்டிப்பாக ஆதரிக்கிறேன், முதலில் கையெழுத்துகிறேன் என்று சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொண்டார். அது உண்மையாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்து கட்சிகள், எல்லா கட்சிகளுமே, பிஜேபிக்காரன் கூட ஏற்றுக்கிட்டான். எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து இணைந்து அந்த முடிவை எடுத்து அந்த உள்ஒதுக்கீட்டுக்கான உடனே கொடுத்துடல. அப்போ நீங்கள் ஒரு ஆய்வு நடத்துங்க, உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக அருந்ததியர் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க, நீங்கள் வீட்டில் 6% கேட்குறீங்க, அவங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு கொடுங்க, அவர்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க என்று ஒரு ஆய்வு நடத்தி, அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும்போது பல உண்மையான விவரங்கள் வெளியே வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அருந்ததியர்கள் கல்வி நிலையங்களில், மருத்துவ கல்வியில் எத்தனை பேர் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க என்று பார்க்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு ஆண்டிற்கு 6 அல்லது 7 பேர் தான் செல்ல முடிகிறது. அது அவர்களுடைய பெர்சன்டேஜில், ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய பெர்சன்டேஜில் 0.75% தான், 0.75 தான். என்ஜினியரிங் கல்லூரிகளில் 0.85% தான் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். வழக்கறிஞருக்கான சட்டப்படிப்பில் 0.85 தான் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். நீ ஏபிசிடி என்கிற வேலை வாய்ப்புகளில் அருந்ததியர்களுடைய இடங்கள் எவ்வளவு இருக்கு என்று சொன்னால், ஏ என்று சொல்லக்கூடிய கேட்டகரியில் அவர்கள் 0.5% கூட வரவில்லை. ஆனால் அவர்கள் இருப்பது 3%. 3% ஜனார்த்தனம் கமிஷன் சொல்கிறது. அதில் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. 3% என்பது இருக்கின்றவர்கள் 0.75% கூட அனுபவிக்கவில்லை மெடிக்கல் காலேஜில். அதே மாதிரி என்ஜினியரிங் காலேஜில் 0.85 கூட அவங்க அனுபவிக்கலை. அதே மாதிரி ஏ கிரேடில் பார்த்தீங்கன்னா 0.5% தான், பி கிரேடில் 0.65 தான், சி கிரேடில் 0.95, டி கிரேடில் அருந்ததியர்கள் எத்தனை பெர்சன்டேஜ் அனுபவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க அனுபவிக்க வேண்டிய 3% கூடுதலாக டி கிரேடில் கிட்டத்தட்ட 9% அனுபவிச்சிருக்காங்க. ஏன் 9% அனுபவிச்சிருக்காங்கன்னா, துப்புரவு பணியாளர்கள் மிக அதிகமாக இருக்கிறாங்க. மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறனால அதில் கூடுதலாக வருகிறது. ஆக இந்த உண்மைகளை எல்லாம் பட்டியலிட்டு இதுவரைக்கும் ஒருத்தர் கூட உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரலை, மாவட்ட நீதிபதியாக கூட யாருமே வரலை, நீதித்துறையில் அவருடைய பங்கு 0, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக ஒருத்தர் கூட வரலை, செனட் மெம்பர் கூட யாருமே இல்லை, சிண்டிகேட் மெம்பர் யாருமே இல்லை என்கிற விவரங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் என்ன நிலவரம், அதே மாதிரி எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கிறாங்க, 44 தொகுதிகள், அதில் எஸ்சி தொகுதி 42 தொகுதி,
ஒரு 6% நாங்கள் கேட்டோம். அப்போ 6% படி பார்த்தோன்னா 14 தொகுதி கிடைச்சிருக்கணும். இல்லை 3% நீங்கள் சொல்கிறது போல் வச்சுக்கிட்டா கூட 7 எம்எல்ஏ தொகுதியாக கிடைச்சிருக்கணும். எம்பி தொகுதி 1 கிடைத்திருக்கணும். ஆனால் அப்படி கிடைக்கவில்லை. 3 தொகுதி அல்லது 2 தொகுதி தான் எம்எல்ஏக்களே கிடைக்குது. எம்பி தொகுதி அதுவும் கிடைக்கிறதே கிடையாது என்கிற இந்த புள்ளி விவரங்கள்லாம் சேகரித்த பிறகுதான் சரி இதில் ஒரு நியாயம் இருக்கிறது, அவர்கள் கேட்பது நியாயமான கோரிக்கை என்கிற அடிப்படையிலான அந்த உள்ஒதுக்கீட்டை கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசாணையை இன்றைய முதலமைச்சராக இருக்கின்றவர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அந்த அரசாணையின் மூலமாக இடஒதுக்கீடு சட்டம் வந்தது. சமீபத்தில் ஆகஸ்ட் 1 இந்த உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போனார். யார்? டாக்டர் கிருஷ்ணசாமி போனார். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு மாதிரியே ஏற்கனவே நாங்கள் இந்த கேட்டதனுடைய மாடலே பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலையும் பஞ்சாப்லையும் இந்த இடஒதுக்கீடு ஏற்கனவே வழங்கப்பட்டது. பஞ்சாபில் 1975 காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்தது. அதே மாதிரி ஆந்திராவில் 2000 கொடுக்கப்பட்டது. ஆந்திராவில் 2000 கொடுக்கப்பட்ட ஒன்று அங்கே உள்ள இன்னொரு சப்காஸ்ட் அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. 2004 ரத்து செய்யப்படுகிறது. 4 வருஷம் தான் இருந்தது. ஆனால் இங்கே ரத்து செஞ்ச உடனே, ஆந்திராவில் ரத்து செஞ்ச உடனே பஞ்சாபில் 75 இருந்த இடஒதுக்கீடு அதுவும் ரத்தாயிருது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் நீங்கள் ரத்து செய்யப்பட்டாலே உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு மாநிலத்தில் ரத்து செஞ்சாலும் இன்னொரு மாநிலத்தில் எப்படி இருக்க முடியும்? அதனால் அங்கேயும் ரத்து செய்யப்படுகிறது. ஆக அந்த பஞ்சாப் அரசாங்கம் மீண்டும் என்ன செய்யறதுன்னா சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவின் மூலமாக சட்டத்தை நிறைவேற்றி அவர்கள் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றி நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மசாபி சீக்கியர்கள், வால்மீகி என்று சொல்லக்கூடிய சமுதாயம், இவர்களுக்கு அந்த உள்ஒதுக்கீட்டை வழங்குகிறார்கள். ஆந்திராவில் ரத்து செய்யப்பட்டதோடு நிற்கிறது. ஆந்திராவில் அதற்கான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆந்திராவுடைய வழக்கை எதிர்த்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வழக்கு போடப்பட்டு அந்த விசாரணைக்கு வருகின்ற பொழுது அருந்ததியருடைய வழக்கும் விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்றத்தில். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய போட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் அதன் பிறகு அதை ஆய்வு செய்து கடந்த ஆகஸ்ட் 1 தீர்ப்பு வழங்குகிறார்கள். என்னவென்று சொன்னால் ஏற்கனவே தடை செய்யப்பட்டது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு ஹோமோஜீனியஸ் கம்யூனிட்டி, எஸ்சி எல்லாமே ஹோமோஜீனியஸ். அவங்களை பிரிப்பதற்கு உங்களுக்கு மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதை பிரிக்கணும்னா நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு அதற்கு ஆதரவு தெரிவித்து அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பிரிக்க முடியுமே தவிர நீங்கள் எடுத்தங்கவிழ்த்தன்னு சொல்லி ஒரு மாநில அரசு அந்த மாநில அரசியலுக்காக அரசியல் நோக்கத்திற்காக நீங்கள் ஒரு மாநில அரசு இப்படி உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2004 தீர்ப்பு வழங்கியது. இப்போ வந்த தீர்ப்பில் என்ன ஆகஸ்ட் 1 தீர்ப்பு என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த உள்ஒதுக்கீடு இது ஹோமோஜீனியஸ் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய வகைப்பாடே அல்ல, இது ஹெட்ரோஜீனியஸ். ஒரே தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பல சாதிகள், ஒரு சாதி கிடையாது. இப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களே பார்த்தீங்கன்னா கோனார் இருக்கிறாரு, முக்குளத்தோர் இருக்கிறாரு, அல்லது வன்னியர் இருக்கிறாங்க, இப்படி பல சாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே கேட்டகரியில் இருப்பேன், பிசிங்கிற கேட்டகரி அல்லது எம்பிசிங்கிற கேட்டகரியில். அந்த எம்பிசிங்கிற கேட்டகரி இப்போ கூட வன்னியர் இருக்கிறாங்க, முக்குளத்தோர் இருக்கிறாங்க, மீனவர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு தொகுதி, ஆனால் எல்லாரும் தனித்தனி சாதி. அப்படித்தான் பல்லர் பறையர் அருந்ததி என்கிற இந்த சாதிகளும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரே தொகுதிக்குள்ளாக இருக்கிறார்கள் தவிர எல்லாரும் ஒரே சாதி கிடையாது. இவர்களுக்குள்ளும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதை பல பிரச்சனைகளின் அடிப்படையில் வெளிச்சத்திற்கு வந்த பல விஷயங்கள் இருக்கிறது என்று பல விவரங்களை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காகவே இந்த உள்ஒதுக்கீட்டை நாங்கள் செல்லும், இது நடைமுறைப்படுத்தலாம், மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆகஸ்ட் 1. ஆனால் இந்த தீர்ப்பு வந்தவுடனே தான் தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள், இன்னும் சொல்ல போனால் எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் கூட போராட்டம் நடத்திட்டார். அதுவரைக்கும் இடஒதுக்கீட்டை ஆதரித்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆகஸ்ட் 1 தீர்ப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததே தப்பு, குறிப்பாக கேட்டகரைசேஷன் பண்ணுறதை நான் எதிர்க்கிறேன், கோட்டா கொடுக்கறதை எதிர்க்கலை. அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். கேட்டகரைஸ் பண்ணாதான் நீங்கள் கோட்டாவே கொடுக்க முடியும். அருந்ததியர் என்னென்ன ஜாதிகள் பிரிச்சாதான் நீங்கள் கோட்டாவே கொடுக்க முடியும். நான் கேட்டகரைஸ் பண்ணுறதே எதுக்குறேன், ஆனால் கோட்டா கொடுக்குறத ஆதரிக்கிறேன். இது எப்படி சரியா இருக்கும்? ஆனால் திருமாவளவன் அவர்கள் இப்படி தான் பேசுகிறார். ரெண்டாவது, தலித் மக்கள் பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி. இதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமி சொன்னார்.
இதை தான் காந்தியடிகளும் சொன்னார். இந்தியர்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி அம்பேத்கர் செய்கிறாரு அப்படின்னு காந்தியடிகள் அன்னைக்கு சொன்னதை நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் இன்னைக்கு சொல்றார். அவர் சொன்ன உடனே அவர் ஆரம்பிச்சு தான் விட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி பத்திக்கிட்டு எறிகிறார், ரோட்டெல்லாம் படுத்துட்டு உருள்றார். சமீபத்தில் நீங்கள் போராட்டம் பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் ராஜரத்ன ஸ்டேடியம் முன்னாடி போராட்டம் படுத்திட்டு அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரோட்டில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 17 பேரை சுட்டுக் கொள்ளும் போது அப்பெல்லாம் கீழே கூட உட்கார மாட்டார். அவர் கீழே உட்கார்றத கூட அவர் அசிங்கமாக பார்ப்பாருங்க. ஒரு தலித் மக்களுக்குள்ள அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்களை யாராவது போய் கை கொடுத்தனோட கை கூட கொடுக்க மாட்டார். அவ்வளோ சுத்தம் பார்ப்பார். அவரே வெளிப்படையாக பல கூட்டங்களில் பேசி, நாங்கள் தேவேந்திர குல வேளாளருங்க, மாட்டுக்கருத்திங்கிற பறையனுடையும் சக்கிலியினுடைய நாங்கள் எப்படிங்க சேர முடியும் அப்படின்னு பேசுகிற தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. ஆனால் உள்ஒதுக்கீட்டுக்காக இன்னைக்கு டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுறாரு. இங்கே போராட்டம் பண்ணி டெல்லியில் டிசம்பர் 6 அம்பேத்கர் போராட்டம் பண்ணுறாரு. அப்போ ஆதிதிராவிடர் மக்கள்லாம் சேர்ந்து வாங்க. இப்போ மாட்டுக்கருத்திங்கிறது ஞாபகத்தில் இல்லையான்னு தெரியல. அவர் பறையனெல்லாம் மாட்டுக்கருத்திங்கிற அவனை சேர்க்க முடியான்னு சொன்னவர், இப்போ நீங்கள்லாம் வாங்க, நம்மளாம் சேர்ந்து நம்மளாம் ஒன்று தான், நமக்கு பொது எதிரி யாருன்னா அருந்ததியர்களா, எப்படிங்க அருந்ததியர் தான் பொது எதிரி என்று அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்காக இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதிதிராவிடர் அமைப்புகள், சில அமைப்புகள் ஆதிதிராவிடர் அமைப்புகளே பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள்லாம் இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அந்த கூட்டத்துக்கு போகலை. ஆனால் அந்த கருத்து அதே கருத்து அவருக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கலை. ஆனால் இந்த கருத்தை ஒட்டி தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அண்ணன் ரவிக்குமார் எம்பி அவர்களும் தொடர்ந்து இதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆனால் நான் பேச வேண்டிய கருத்து நான் பேசி தான். இங்கே நெறியாளர் சொல்லிட்டார் ஏற்கனவே, தோழர் நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டார். அதனால் என்னென்னா இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் தான். ஏன்னா வந்து அண்ணன் திருமாவர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய உயரத்தில் வச்சு பார்க்குறோம். ஒரு பொது தலைவராக அவர் வளர்ந்துட்டார். ஒரு பொது தலைவராக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக வளர்ந்த பிறகு நான் போய் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை போய் எதுக்கு இவ்வளோ காலம் நான் ஆதரித்தவர் இன்றைக்கி போய் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை போய் எதிர்க்கிறேன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குன்னு தெரியும். நீங்களாம் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, படித்தவர்கள், ஆராய்ச்சியெல்லாம் இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு நீங்களாம் ஆரோக்கியமாக எழுப்ப வேண்டிய கேள்வி. அதில் எந்த அடிப்படையில் இதை நம்ம வந்து எதிர்க்கிறோம் என்பது கூட சொல்ல முடியலை. ஆக டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கே எதிர்க்கிறார். தீர்ப்பு வந்த உடனே அண்ணன் திருமாவளவன் செஞ்சார். அவருக்கு வந்து நேரடியாக உடனே வந்து இந்தியா கூட்டணியுடைய தலைவர் கார்கேவை போய் பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக நீங்கள் பெட்டிஷன் போடணும் உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னு சொன்னார். அவங்க தான் 75 காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் பஞ்சாபில் உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. அவங்க எப்படி பெட்டிஷன் போடுவாங்க? ராம்விலாஸ் பஸ்வான் அவருடைய பையன் சிராக் பஸ்வானை போய் பார்த்து ஆதரவு கேட்குறார். அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார். அதன் பிறகு இந்திய குடியரசுக் கட்சி ராம்தாஸ் அத்வாலே அவரும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார். அவரை போய் சந்தித்து ஆதரவு கேட்குறார். கடைசியில் யாருமே ஆதரவு கொடுக்கலாம், அவரே களத்தில் இறங்கிட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸும் போட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கடைசியில் அது தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா அதே பெஞ்சில் தான் முறையிடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் மாற்றி கொடுப்பாங்க? அதனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியானதுன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவனுடைய பெட்டிஷனை தள்ளுபடி செய்து விட்டார். என்ன பிரச்சனைனா இன்றைக்கு இந்த உள்ஒதுக்கீடுங்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு தலித் மக்களுக்குள்ள ஒரு நீரு பூத்த நெருப்பாக இவ்வளவு நாள் நண்பர்களாக ஒரு ஒரு கருத்தொற்றுமை உள்ள தோழர்களாக இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனையில் அப்படியே தனிச்சு நிற்கிறேன். நீங்கள் வேற நாங்கள் வேற, ஆதிக்க சாதிக்காரன் நம்மளை அடிக்கிறான், அவனை எதுக்கும் போது எல்லாரும் சேர்ந்து நிற்கணும், அதெல்லாம் கூட விட்டுட்டாங்க. அல்லது சாதி வர்ணாசிரமத்தை உருவாக்கிய இந்த ஜாதிய கட்டமைப்பை எதிர்க்கிற நம்முடைய பங்கு எப்படி இருக்கணும் அதை பற்றியெல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாமே தனியார் மயமாயிட்டு இருக்குது. தனியார் துறையில் எல்லாமே கல்வி நிலையங்கள் வேலைவாய்ப்புகள்லாம் போயிடுச்சு. அதை எதிர்க்கிறதுக்கு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கிறோம் அதை பற்றியெல்லாம் விட்டுட்டாங்க. நமக்கு எதிரி இப்போதைக்கு அருந்ததியர் தான், அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தான் என்கிற நிலைமையில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படி போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக வெக்கமாக இருக்கு. மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்குன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு ஒரு விஷயமே இல்லை. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசுகின்ற இந்த மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு நினைக்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய அண்ணன்மார்கள் எல்லாம் கடுமையான வார்த்தைகளில் எங்களால் சொல்ல முடியலை. 1000 தான் அடிச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் அவர் எங்கள் அண்ணன் தான். அது இந்த மாற்றுக்கருத்து அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு அண்ணன் தான், அண்ணன் கிருஷ்ணசாமி எங்களுடைய அண்ணன் தான். ஆனால் எங்களுக்கான உரிமைக்கான போராட்ட காலத்தில் நாங்கள் கேள்வி எழுப்போம், எங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் போகலாம்?
நீங்கள் அப்படி ஒரு தலித் ஒற்றுமையை இதனால் சீர்குலையும்னா, தலித் ஒற்றுமை கட்டிக்காக்க நினைச்சீங்கன்னா எங்களெல்லாம் கூட்டு பேசியிருக்கணும். தம்பிங்க வாங்க, நம்மளை பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் சூழ்ச்சி பண்ணுறான், வாங்க நம்ம முதல்ல உட்காந்து பேசுவோம், அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாம எல்லாரும் உட்காந்து பேசலாம்னு சொல்லி நீங்கள் அருந்ததியர் இயக்க தலைவர்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தீங்கன்னா தலித் ஒற்றுமை காக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் என்ன வரலன்னு சொல்ல போகிறோமா? அவர் கூப்பிட்டா நாங்கள் தாராளமாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம், பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் விட்டு நாடு கடந்து மொழி கடந்து பல மாநிலங்களில் போய் சந்திக்கிறீங்க தலைவர்களை. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அண்ணன் திருமாவர்கள் மீது பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன். நீங்கள் சமூக நீதியை பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எல் முருகன் வந்து பேசினார், அவர் ஒரு கூட்டத்தில் பேசினார், சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு திருமாவளவனுக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னார். என்னை 787 நியூஸில் வந்து பேட்டி கூப்பிட்டாங்க. சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு உள்ஒதுக்கீடு எதிர்க்காக ஒரு விஷயத்துக்காக அண்ணன் திருமாவளவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? முருகனை நீ யாரியா? இது எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள நாங்கள் பேசுவோம்யா என்று நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பொது அவையில் அண்ணன் திருமாவளவர்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் எங்களுடைய உரிமைக்கான முழக்கத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் முழங்கி கொண்டுதான் இருப்போம். இப்போ இவங்க 2 பேரை தவிர்த்து இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், சீமான். பேரை சொன்னாலே அதில் இருந்தா கேள்விப்பட்டிருக்கோம், பேரை சொன்னாலே சிரிக்கிற கூட்டத்தை இங்கே தான் பார்க்குறேன். சீமான் அவர் வந்து இப்போ புதுசாக வந்து அப்படியே சில பேப்பர்லாம் காட்டுறாரு. இங்கே பாருங்க, அருந்ததியருக்கு தான் எல்லாமே போகுது, எல்லா இடங்களும் அவங்களுக்கு தான் போகுது, பல்லருக்கு வந்து 0, பறையருக்கு 0, உங்களுக்கெல்லாம் முட்டைலாம் போட்டிருக்காங்க, நீங்களாம் கூமுட்டை ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி 2 சமுதாயத்தையும் ஏற்றி விடுறாரு. அதற்கு அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் தெலுங்கர்கள், அவங்களாம் கன்னடம் பேசுகிறவங்க. புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார். தமிழ்நாட்டில் அருந்ததியர்கள் ஆதி தமிழர்கள் என்பதற்கான சான்றுகள் பல விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள், இன்றைக்கு பல புதிய புத்தகங்கள், எழுத்தாளர் மதிவண்ணன் கூட சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. எதை பற்றியும் படிக்கிறதே இல்லை, எதை பற்றியும் படிக்காமல் அடிச்சு விடுறது அவருக்கு கை வந்த கலையாச்சு. அதனால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பல்லர் பறையர் சமூகங்கள் மத்தியில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒடுக்குமுறைக்கு ஒரு மொழியையும் கருவியாக மாற்ற முடியும் என்பதற்கு உதாரணம் இதுதான். நீ ஒடுக்கிறதுக்கு வந்து ஒரு மொழியை எப்படி நீ கருவியாக மாற்ற முடியும்? அருந்ததியர் ஒடுக்கிறதுக்கு உனக்கு மொழி தான் கிடைச்சதா? இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை மொழி பேசுகிறோம் இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறான்? தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனிகள் இருக்குது? அப்போலோ ஹாஸ்பிட்டல் யாருடைய கம்பெனி? எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இங்கே ஓடிட்டு இருக்கு. அவங்கள பற்றி நீ ஏதாவது பேச முடியுமா? நீ இருக்கிற சினிமா துறையிலேருந்து கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து நடிகைகளை கொண்டு வந்து இறக்குறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வெக்கமாக தெரியலையா? அப்போல்லாம் உனக்கு தமிழ் மலையாளம் இதெல்லாம் பேச முடியல? விஜயலட்சுமி பற்றி பேசும்போதெல்லாம் உனக்கு அது ஞாபகம் வரலையா? விஜயலட்சுமி பேசும்போதெல்லாம் உனக்கு அந்த தமிழ் தெலுங்கு எல்லாம் உனக்கு வராது. அருந்ததியர் பேசும்போது மட்டும் வந்துடும். எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க. அப்போ இப்படிலாம் ஒரு பல பொய்யான ஓரங்களை வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நம்ம தோழர்கிட்ட சொல்லி, எங்கள் இதெல்லாம் வந்து உண்மையாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உடனே தகவல்களை கேளுங்க. தகவல் உரிமை சட்டத்தில் கவர்மெண்ட் வந்து வாங்கியிருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் வந்து ஒரு சில மெடிக்கல் காலேஜில் மட்டும் நான் வந்து ஒரு தகவல் அறியும் சட்டத்தில் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கண் மருத்துவமனை, அதில் வந்து எஸ்சி ப்ரொஃபஸர்ஸ் வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க. எஸ்சி ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், 2 பேருமே சேர்ந்து 2 பேர் தான். பல்லர்லேருந்து ஒருத்தர், பறையர்லேருந்து ஒருத்தர், அருந்ததியிலேருந்து யாருமே இல்லை. பல் மருத்துவம், சென்னையில் இருக்கக்கூடிய பல் மருத்துவக் கல்லூரியிலேருந்து, அரசு பல் மருத்துவக் கல்லூரி, அதில் பார்த்தீங்கன்னா பல்லர் சமுதாயத்திலேருந்து 2 பேர் இருக்கிறாங்க, பறையர் சமுதாயத்திலேருந்து 15 பேர் இருக்கிறாங்க. அதை 2ஆக பிரிச்சுக்கிறான். ஆதி திராவிடருங்கிறது 13 பேர், பறையருங்கிறது 2 பேர், இப்படி 2ஆக பிரித்து கொடுத்துருக்கான். 15 பேர். அருந்ததியர் வந்து 0, யாருமே இல்லை. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா பல்லர் பறையர் சமுதாயங்கள் அப்படி மொத்தமாக கொடுத்துருக்கான் 6 பேர். அருந்ததியிலிருந்து ஒரே ஒருத்தர் மட்டும். திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜிலேருந்து பல்லர் சமுதாயத்திலேருந்து 3 பேர், அருந்ததியர் சமுதாயத்திலேருந்து 21 பேர், சாரி அருந்ததியர் இல்லை, பறையர் சமுதாயத்திலேருந்து
21 பேர், பல்லர் சமுதாயத்தில் 3 பேர், பறையர் சமுதாயத்தில் 21 பேர், SCA அருந்ததியர் சமுதாயத்தில் வெறும் 3 பேர். தஞ்சை மருத்துவக் கல்லூரிகளில் பல்லர் 2 பேர், பறையர் 2 பேர், அருந்ததியர் 0. அதே மாதிரி நாமக்கல் அருந்ததியர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்கேயே நிலைமை பார்த்தீங்கன்னா பல்லர் சமுதாயத்திலேருந்து 4 பேர், பறையர்லேருந்து யாருமே இல்லை 0, அருந்ததியர்லேருந்து 0. மதுரை மெடிக்கல் காலேஜில் பல்லர்லேருந்து 5 பேர், பறையர்லேருந்து 0, அருந்ததியில் ஒரே ஒருத்தர். இதுதான் நிலைமை. நீங்கள் மெடிக்கல் காலேஜினுடைய பல் மருத்துவக் கல்லூரியில் 15 பேர் இங்கே இருக்கிறாங்க, அருந்ததியர் 0 தான். சென்னையில் வந்து எல்லா மெடிக்கல் காலேஜிலும் 0வாக தான் இருக்கேன், எங்கேயுமே இல்லை. எங்கே இருக்கான்னு மதுரையில் ஒரே ஒருத்தர் இருக்கார், திருவண்ணாமலையில் 3 பேர் இருக்கிறாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்கேன். இது வரைக்கும் கிடைச்ச தகவல். நான் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் மொத்தமே 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்கிறேன், 100 பேருக்கு மேலே இருக்கிறேன். இதுவும் கூட இப்போ வந்திருக்குன்னா இப்போ வந்திருக்கிற இந்த SCAன்னு வந்த பிறகு கிடைச்ச இடங்கள் அந்த தவிர அதுக்கு முன்னாடி 0 தான். அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ SC கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 இடங்கள் கொடுக்கும். ஆனால் 4 இடங்கள் தான். அப்போனா 1% தான், இன்றைக்கும் 1% தான். அருந்ததியர்கள் அவங்க பயனடையக்கூடிய சதவீதம் வெறும் 1% மட்டும்தான். மெடிக்கல் காலேஜில் இதுதான் நிலைமை. இது யாரும் எங்கே வேணாலும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்குது, டேட்டாவோடு இருக்குது, தகவல் அறிவு உரிமைச்சதை கவர்மெண்ட் சீல் போட்டதோடு இருக்கேன். ஆனால் சீமான் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு படம் காட்டிட்டு இருக்கிறாங்க. நேருக்கு நேராக விவாதிப்பதற்கு வாங்கயா உட்காந்து பேசுவோம். அப்போ இவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேச வந்தனுடைய மிக முக்கியமாக டைம் இல்லை, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு கொடுக்குற இந்த பிரச்சனைகளில் தலித் மக்களுக்கு உள்ள இப்படி ஒரு பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் மாணவர்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகளை ஏன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது தோழமை இயக்கங்களோ, ஏன் திமுகவோ ஏன் இதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை? திமுக கூட்டணியில் தான் அவர் இருக்கார், ஏன் நீங்கள் கூட்டு வச்சு பேசலாம்ல? சரி, திமுகவே விடுங்க, தோழமை இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஏன் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்குள்ள ஒரு மோதல் வரவிடாமல் தடுக்கணும்? இதை இடஒதுக்கீட்டை வச்சு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. குறைந்தபட்சம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர் அமைப்பு அகாடமி ஃபார் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ், நீங்கள் கூட இதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கலாம் இல்லையா? மாணவர்கள் உங்களிடத்தில் நான் கேட்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் தலித் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், எதிர்காலம் பற்றி பேசுகிறோம். எதிர்காலத்தில் தலித் மக்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஜாதி அடிப்படையிலான பிரச்சனைகள் மேலெல்லாம் இருக்கணும், அவங்க மத்தியில் ஒரு ஜனநாயக பண்பு வளரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கும். ஒரு ஜனநாயக ரீதியாக உட்கார்ந்து பேசி தலித் மக்களுக்குள்ள இந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என நான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பினுடைய தோழர்களை நான் உரிமையோடும் அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியான மாணவர் சக்தி நினைச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா சில பேர் தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து தவறான முறையில் வழி நடத்துகிறாங்க. ஆனால் எந்த நிலையிலும் தலித் மக்களுக்குள்ளாக நாங்கள் யார் பொது எதிரி என்பதை தெளிவாக நாங்கள் உணர்ந்தவர்கள். ஏனென்று சொன்னால் நான் வெறும் அம்பேத்கரிஸ்ட் மட்டுமல்ல, நான் மார்க்சிஸ்டாகவும் இருக்கிறேன், பெரியாரிஸ்டாகவும் இருக்கிறேன். ஆகவே எங்களுக்கு யார் பொது எதிரி என்பதை எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களுக்கு எப்படி இந்த இடஒதுக்கீட்டினுடைய நியாயத்தை பற்றி பேச தெரிகிறதோ, இங்கே எப்படி நாங்கள் பேசுகிறோமோ அதே போன்ற ஒரு பண்போடும் நாகரிகத்தோடும் தலைவர்களிடத்திலும் எங்களுக்கு பேச தெரியும். இதை ஒரு பிரச்சனையாக ஆக்க விரும்பவில்லை. இது தலித் மக்களுக்குள்ளாக ஒற்றுமையை கட்டி காக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான வரலாற்று கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள், நாங்கள்லாம் உங்களோட குடும்பத்தில் ரொம்ப சின்ன தலைவர்கள், நீங்கள்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும், ஒரு இணக்கமான சூழ்நிலை அமையும். போகிற இடங்கள்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் தலித் மக்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் செருப்போடு நடக்க முடியல, இன்றைக்கும் தீண்டாமை வன்கொடுமைகளை கடந்து உழல்றோம். இன்றைக்கும் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு 2 பேர் ஆணவ படுகொலைகளில் இன்றைக்கு தொடர்ந்து கொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். பஞ்சமி நிலங்களை உரிமை மீட்பதற்கான போராட்ட களத்தில் நாம் இறங்கி நிற்பதற்காக நாம் இருக்கிறோம். தனியார் துறை இடஒதுக்கீடை போராடுவதற்காக நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுவிட்டு
அருந்ததியர் இடஒதுக்கீடு என்கிற பிரச்சனை மட்டும், அதுவும் குறிப்பாக இதில் மிக முக்கியமாக திமுக திட்டுறதை தவிர அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. திமுகவையும் மார்க்சிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து நீங்கள் முகநூலில் பார்த்தீங்கன்னா கலைஞரே தெலுங்கரு அதனால தான் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி கலைஞரே ஒரு முத்தமிழ் அறிஞர் நம்ம பேசுகிறோம், அவரே தெலுங்கர் ஆகிட்டாங்க முகநூல் வாசிகள். அப்போ இந்த மாதிரியான ஒரு போக்கு என்பது எந்த ஒரு விதத்திலும் தலித் மக்களுடைய ஒற்றுமையை அது கட்டி காக்காது. ஒற்றுமை மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் தலித் மக்களுடைய ஒற்றுமை என்பது மிகப்பெரிய சவால். நாம் எதுவும் செய்ய வேண்டாம், ஒரு ஒற்றுமையோடு எல்லாரும் தலித்துகளும் இடதுசாரிகளும் ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமை உணர்வோடு இருந்தால் மட்டும் போதும். அதுவே எதிராளிகளுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும், அவர் பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமான தலைவர்னு சொல்லி அம்பேத்கர் தூக்கி பிடிக்கிறாங்க. எல்லாருக்குமான தலைவர்னு சொல்லி தூக்கி பிடிக்கல நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பயமாகவும் இருக்கு. எப்படி அம்பேத்கரை காவி கொடி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அம்பேத்கரையும் தூக்கி பிடிக்கிறானே, இவனை எப்படி நம்ம நம்புறது? எல்லாருக்குமான தலைவர் எப்படி அம்பேத்கர் ஆவாரு? அவர் எல்லாருக்குமான தலைவர் அல்ல, ஜனநாயகத்தை போற்றுகின்ற நபர்களுக்கான தலைவர் தான் அம்பேத்கர். சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர்களுக்கு அவர் தலைவர் அல்ல. ஆனா சனாதனவாதிகளும் அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிறான், சனாதனவாதிகளும் அம்பேத்கர் பெரிய சிலையை உருவாக்குறான். நாங்கள் அம்பேத்கருக்கு நாங்கள் தான் பெரிய சிலை வச்சுக்கிறோன்னு அதில் ரொம்ப பீத்திக்கிறாங்க. சிலையை வச்சுக்கிறான், அல்லது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க, ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்கிறாங்க. மோடி கொரோனா காலத்தில் துப்புரவு பணியாளர் காலெல்லாம் விழுந்தார். ஆனால் அவருக்கு ஒரு துப்புரவு பணியாளருக்கு ஒரு 1000 ரூபா சம்பளத்தை ஏற்றுங்க, ஆனால் பட்ஜெட்டில் நிதி இல்லைங்க. துப்புரவு பணியாளர் காலில் விழுறதுக்கு மட்டும் அவருக்கு இருக்கார், காலில் விழுந்து அவங்கள காலை வாரி விடுறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் எந்த சூழ்நிலையும் அவருடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதுபோல் அம்பேத்கர் இன்றைக்கு ஒரு நல்ல கமாடிட்டியாக மாறிவிட்டார், ஒரு நல்ல பிராண்ட். அவர் அம்பேத்கரை சொன்னால் இன்றைக்கி நல்ல பிராண்டாக இருக்குது. அது விஜய்க்கு கமர்ஷியலாக அவர் ஹீரோங்கிறனால அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, அம்பேத்கரை பயன்படுத்தினா தான் நம்ம வர முடியும் அப்படின்ட்டு. அதனால் அம்பேத்கர் நீங்கள் நினைக்கிற மாதிரியான கமாடிட்டி தலைவர் அல்ல, அவர் கருத்தியல் தலைவர். அவரை நீங்கள் எந்த சூழ்நிலையும் நீங்கள் உங்களுக்கானதை ஆக்கிவிட முடியாது. ஏன்னா வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட தியாகிங்கிறான். வாஞ்சிநாதன் எப்போ செத்தான்? வெள்ளைக்கார துறை, ஆஸ் துறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேயரை சுட்டு கொண்டதுனால அவரு தியாகி ஆயிட்டார். வெள்ளைக்கார துறை ஆஸ் துறையை ஏன் சுட்டு கொண்டாரு? ஏன்னா வெள்ளைக்கார அந்த கலெக்டர் பொது வீதியில் ஒரு தலித் பெண்ணுடைய ஒரு 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 பிரசவ வழியால் துடித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை அக்ரகாரத்தின் வழியாக அந்த பெண்ணை அழைத்து சென்று வந்து விட்டார். அவருடைய வண்டியில், குதிரை வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து விட்டார். அக்ரகாரத்தின் வழியாக எப்படி ஒரு சக்கிலிய பெண்ணை நீ அழைத்து வரலாம்? தீட்டுப்பட்டு விட்டது. இந்த அக்ரகாரத்தின் வழியாக அந்த ஆகம விதிகள்லாம் அவன் மிதித்து விட்டான். ஏன்னு சொன்னோம்னா இவனு மாட்டு கருத்திங்கிறவன், அதனால இவனுக்கு இந்த விதிகளை பற்றி ஆகம வேதங்களை பற்றி தெரியல. ஆகவே இந்த வெள்ளைக்காரனை சுட்டு கொன்னாதான் நம்முடைய வேதங்களும் மந்திரங்களும் காக்கப்படும் என்கிற அடிப்படையில் ஆஸ்துரையை சுட்டு கொன்றான் வாஞ்சிநாதன் என்கிற அந்த ஒரு ஒரு இளைஞர். ஆனால் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன் இன்னைக்கு சுதந்திர போராட்ட தியாகி. எதுக்கு கொண்டான்னு தெரியாது. நம்ம ஆளுகளுக்கு வெள்ளைக்காரன் சுட்டா போதும் அவன் தியாகி ஆயிடுறான். வெள்ளைக்காரன் சுட்டால அப்போ அவன் தியாகி தான்ப்பா. வெள்ளைக்காரன் எதுக்கு சுட்டான் அதை பற்றி யோசிக்க மாட்டான். அது மாதிரி பிஜேபிக்காரன் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறான், புதுசாக வந்திருக்கவங்களும் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறான். அவர் யாருக்காக தூக்கி பிடிக்கிறாங்க? ஆகவே இந்த நிலையில் இருந்தால் அம்பேத்கர் நமக்கு விட்டு சென்ற அந்த பாதையில் நின்றுதான் யார் நமக்கு எதிரி, யார் நமக்கு நண்பர்கள் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் உள்ஒதுக்கீடு என்பது தவிர்க்க முடியாது. உள்ஒதுக்கீடு என்பது இன்றைய காலத்திற்கு தேவையானது. காலத்தின் தேவையை உணர்ந்து உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை கொடுத்தவனுக்கு பல நோக்கங்கள் இருக்கலாம். இன்னைக்கு அதுவும் சொல்றாங்க, பிஜேபிக்காரன் நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் கொடுக்குறான், அவனுக்கு அந்த நோக்கம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இது தேவையான விஷயமா இருக்குல்ல. ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, நீங்கள் தமிழ் தேசியம் பேசியவர்கள் மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வரவேற்கத்தான் செய்யணும். நான் ஒரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறேன், ஆனால் மாநில அரசுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தா நான் ஏற்றுக்கிற மாட்டேன். அது மத்திய அரசு கையில் தான் இருக்கணும். அதை பிரிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடாது என்று எப்படி அண்ணன் திருமாவர்கள் சொல்ல முடியும்? இது நியாயமான விஷயமா? இந்த நிலையில் இருந்தான் உள்ஒதுக்கீட்டுக்கான போராட்டங்களும் கேள்விகளும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. உள்ஒதுக்கீட்டை மட்டுமே வைத்து எந்த தலைவரையும் நாம் சிறுமைப்படுத்தக்கூடாது. எந்த தலைவரும் நமக்கு எதிரியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விஷயங்களை தாண்டி நிறைய தலைவர்கள் நிற்கிறார்கள் என்கிற அரசியல் புரிதலோடு தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சமூக நீதி என்கிற அந்த இடஒதுக்கீடு பல்வேறு கட்டங்களில் சிக்கலை எதிர்கொண்டு வந்திருக்கிறது.
அதில் மிக முக்கியமான இடத்துல எப்படி பிசியிலிருந்து எம்பிசி உருவாக்கும் பொழுது பிசி மக்கள் அமைதி காத்தாங்களோ, அல்லது பிசியிலிருந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கும்போது பிசிஆர் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும் பிசியிலிருந்து தானே கொடுக்க முடியும். ஏற்கனவே அவங்க பிசியில் தானே இருந்தாங்க. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்காரு. நீங்கள் தனி ஒதுக்கீடாக கொடுங்க, பொது தொகுதியிலேருந்து கொடுங்க. அவங்களுக்கு எஸ்சியிலேருந்து நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் எஸ்சி ஒதுக்கீடு கொடுக்குறதான் பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே எஸ்சியில் தானே இருந்தாங்க. எந்த வீட்டில் இருக்கிறோமோ அந்த வீட்டிலேருந்து தான் பிரித்து கொடுக்க முடியும். ஊரில் பொது இடம்னு ஒன்று இருக்குது. ஊரில் இருக்கிற பொது இடத்துல போய் எனக்கு வீடு கட்டி கொடுன்னு போனோம்னா ஊருக்காரங்களாம் சண்டைக்கு வருவானா இல்லையா? அவன் எந்த இடத்துல இருக்கானோ, அந்த எந்த வீட்டில் இருந்தானோ அந்த வீட்டில் தான் அவனுக்கு இடத்த பிரித்து கொடுக்க முடியும். அண்ணன் தம்பி இருக்கிறோம்னா அண்ணன் தம்பிகள் அந்த வீட்டுக்குள்ளே தான் பிரிக்க முடியும். சரி, அப்படியே அவர்கள் வச்சுக்கிட்டா கூட பொது இடத்தில் இடஒதுக்கீடு கேட்பு என்பது அருந்ததி இடஒதுக்கீடு வரும்போது மட்டும் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? அது எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டிய விஷயம் தானே. அப்போ எல்லாரும் பொது இடத்திலிருந்து இடஒதுக்கீடு வாங்குவதற்கு எல்லாரும் சேர்ந்து வாங்க. அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை வாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்களை வாங்க, சீமானும் வாங்க. எல்லாரும் சேர்ந்து பொது இடத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீட்டை 18 25 உயர்த்துவோம், அல்லது 30 உயர்த்துவோம். அதுக்கே நீங்க வர மாட்டேங்கிறீங்க என்கிற இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆக இந்த உள்ஒதுக்கீட்டினுடைய உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த உள்ஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இது சமூக நீதிக்கான ஒரு தத்துவத்தினுடைய காலத்தின் தேவை என்பதை இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக இதனுடைய காரணங்களை நீங்கள் வெளியில் சென்றும் நீங்கள் இந்த நியாயங்களை எடுத்துரைக்க வேண்டும் என உங்களை நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்படி ஒரு அருமையான கருத்தரங்கை இந்த மாலை நேரத்தில் ஏற்பாடு செய்த நம்முடைய அம்பேத்கர் மார்க்சிஸ்ட் ஸ்டடீஸ் அமைப்பினுடைய ஏஎம்எஸ் அமைப்பினுடைய பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இது போன்ற நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு மேலும் ஒரு பக்கபலமாக இது போன்ற பல்வேறு சமூக நீதிக்கான போராட்டங்களில் தோழர் ஆதவன் தீட்சினியா போன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர் பேசுவார்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய பேச்சாக இருக்கும். அவரை போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஒரு கருத்தியல் தளத்தில், அதே நேரத்தில் போராடுகின்ற போராளிகளுக்கு பல தரவுகளை கொடுக்கின்ற ஒரு மிகச்சிறந்த போராளியாக இருக்கிறார். ஆகவே அவரோடு இந்த நிகழ்வில் நான் பங்கேற்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வில் தொடர்ந்து இது போன்ற கருத்தங்கள் நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள். உங்கள் முயற்சி வெற்றியடையட்டும் என்று கூறி ஆதித்தமிழர் கட்சியுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்.